நாங்கள் குடும்ப கட்டுப்பாட்டை நேர்மையாக அமல்படுத்தினோம். நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், மக்கள் தொகையை கட்டுப்படுத்திட்டோம், அதுக்கு எங்களுக்கு தண்டனையா? இவ்வளவு சிம்பிளான விஷயம் அல்ல அது. இந்த பக்கம் முதல்வர் இதை தீ வச்சு கொளுத்துறாரு. இந்த அரசின் சாதனைகளுக்கும் இந்த தீ வைத்து கொளுத்த நடவடிக்கைக்கும் போராட்டத்துக்கும் இடையிலான உறவு என்ன? இது ஏன் தீ வைத்து கொளுத்துறாருன்னா, இதை கொளுத்தலைன்னா இது எதையும் செய்ய முடியாது. தேஜஸ்வி சூர்யா ரொம்ப ஆராசாவுக்கு எதிராக ரொம்ப உணர்ச்சிகரமா கத்துனாரு. நீங்க பிரிவினைவாதிகள் எதுக்கு கொளுத்துறாரு? 50-60 திமுக திரும்புன்னா என்ன சொல்ல வரீங்க? வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ்கூரும், நல்லுலகம், எங்களுக்கு அதான் சொல்லியிருக்கு. நீ இந்த ஏரியாவில் வரக்கூடாது. சமஸ்கிருதத்தில் சொல்றது எங்களுக்கு யாருக்குமே சமஸ்கிருதம் யாருக்கு தெரியும்? இந்தியாவில் எத்தனை பேருக்கு தெரியும்? அதனால இந்த கதையெல்லாம் வேண்டாம். பிஜேபி காரங்க ஒன்று சொல்றாங்க இல்லையா, எங்களுக்கு முஸ்லீம் கேண்டிடேட்டே போல, முஸ்லீம் ஓட்டு எனக்கு தேவையில்லை, வெளிப்படையாவே பேசுறாங்க. அது போல சவுத் இந்தியா ஓட்டு எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப எப்படி ஜெயிக்கிறதுன்னு கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லையா, இவன் தான் வரமாட்டேன்றானுங்க. தேவையில்லாம தமிழுக்கு முக்கியத்துவம் எல்லாம் கொடுத்து திருக்குறள் எல்லாம் பேசி ஆமா வேட்டியை கட்டிட்டு சீனை போட்டு இதெல்லாம் தேவையா? ஹோட்டல்லாம் போய் வேலை போட்டுலாம் சாப்பிட்டு ஆமா இதெல்லாம் வேண்டியதில்லை, மெஜாரிட்டி அங்கேயே கிடைச்சிடும், நம்ம பார்த்துக்கலாம். அப்ப அதையும் பறிக்க போகிறார்கள் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க காலை உணவு திட்டம் முதல் எதையும் நீங்க அமல்படுத்த இயலாது, முடியாது. இப்போ மும்மொழி கொள்கையை அமல்படுத்த திணிக்க முடியும் என்றால், இது சென்ட்ரல் லிஸ்ட் தான், கன்கரண்ட் இல்லை அப்படின்னு மாத்திட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அல்லது இதெல்லாம் புரிஞ்சுக்காம இது பெரியார் மண், இங்க வரவிட மாட்டோம், அந்த மேட்டருக்கே வரலையே, அவன் வாசகதை நீங்க பூட்டி வச்சிருக்கிறீங்க, அது தெரியுது. பின்பக்கமா எப்படி உள்ள வர்றது என்பதற்கு வழி தேடி கண்டுபிடித்து உள்ளே வந்திருக்கிறார்கள். அதை தமிழ்நாடு சும்மா விஜய் வெங்காயம் இதை போய் பேசிட்டு இருக்காம, எது சென்ட்ரல் இஷ்யூ, இன்னைக்கு 4 மணிக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு இன்னமும் தெரியாது. தோற்கடிக்கப்படும் என்று நம்புகிறேன். ஒருவேளை தோற்கடிக்கப்படாமல் அவர்கள் வெற்றி பெற்று விட்டால், விலைக்கு வாங்கி இல்லை வெளிநடப்பு செய்ய வச்சு 1000 உத்திகள் அதுக்கு அவங்க வச்சிருக்கிறாங்க. அப்படி செஞ்சுட்டாக்கா நம்ம ஒரு மிகப்பெரிய அடி பின்னோக்கி போயிட்டோம், நாம் செல்லா காசாகி விட்டோம். நமக்கு இந்தியாவில் இந்த ஓட்டுனால 5 காசுக்கு மதிப்பு இல்லை. வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீஃப். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் தோழர். வணக்கம். நாடாளுமன்றத்தில் சிறப்பு கூட்டத்தொடர் நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த சிறப்பு கூட்டத்தொடரில் பெண்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் 33% இடஒதுக்கீட்டை வழங்குவதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்யக்கூடிய பில். இதை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இப்போது இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளினுடைய எண்ணிக்கையை உயர்த்தி டீலிமிட்டேஷன் பண்ணி, அதன் அடிப்படையில் மாநிலங்களுக்கு தொகுதிகளை பங்களித்து, அந்த தொகுதிகளினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் 33% இடஒதுக்கீட்டை வழங்க போகிறோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட்டான விஷயம். இதை கொண்டு இதோடு இணைத்து இதை எதிர்த்தோம் அப்படின்னா 33% இடஒதுக்கீட்டை எல்லோரும் எதிர்க்கிறாங்க, எல்லா கட்சிகளும் எதிர்க்குது, குறிப்பாக தென் மாநிலங்கள் எதிர்க்குது அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம். நேற்று தொடங்கி இன்று வரை விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்துட்டு இருக்கு. 4 மணிக்கு அது தொடர்பான ஓட்டெடுப்பு நடைபெற இருக்கிறது. பல தகவல்கள் வருது. குறிப்பாக அந்த 33% இடஒதுக்கீடு அந்த பில் மட்டும் பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மற்றதெல்லாம் விட்ரா பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வருது. நமக்கு தெரியல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா இந்த 2-3 நாட்களாக நாம் புரிந்து கொண்ட விஷயம், இது நடைமுறைக்கு வரும் பட்சத்துல நாடாளுமன்ற தொகுதிகளினுடைய எண்ணிக்கை ஒப்பீட்டளவுல தென் மாநிலங்களுக்கு குறையும். இதன் மூலமாக நம்முடைய அரசியல் அதிகாரம் குறையும், நாடாளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறையும், இது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு ஒரு அருவமாக தான் எல்லாரும் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும்? இல்லை, முதல்ல நீங்க சொன்ன அந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு 2023 கொண்டு வந்துட்டாங்க. அப்பவே கார்கே இப்பவே நிறைவேற்றிடலாமேன்னு கேட்கிறாரு. இல்லை இதை சென்சஸ் முடிஞ்ச பிறகு அதோட சேர்த்து நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணாங்க. செப்டம்பர் மாதம் 2020. ஆமா, இப்போ இந்த 3 பில்லு கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று டீலிமிட்டேஷன், இன்னொன்று கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், அந்த அது அடுத்தது 3வது யுனைடெட் டெரிட்டரிஸ் தொடர்பான ஒரு பில்லு. இது 3ஐயும் சேர்த்து ஓட்டுக்கு விடுவதற்கு ஏற்ப இந்த விவாதம் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. அது ரூல் 66 சஸ்பெண்ட் பண்ணி இதை பண்றோம்னு சொல்லிட்டு அந்த மேக்வால் முதல்ல பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு.
ஓட்டுக்கு விட்டால் ஒன்றா விடணுன்றது இருக்கு. நேற்று வந்து இந்த 2023 அந்த மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா இருக்குல்ல, அதை நோட்டிஃபை பண்ணி ஆமா இப்போ அறிவிச்சிருக்காங்க. நாடாளுமன்றம் அதை பற்றி விவாதிச்சுட்டு இருக்கும் பொழுது, அதை அதாவது notify இந்த திருத்தம் குறித்து விவாதிச்சுட்டு இருக்கும் போது ஆமாம் பழைய சட்டத்தை நடைமுறை கொண்டு வந்தாங்க. நோட்டிஃபை பண்ணி போடுறாங்க. அதை நோட்டிஃபை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா 543 1/3 அப்படின்னு இப்போ நடைமுறைக்கு வருமா அப்படின்னா வராது, இப்போ பண்ண முடியாது. திரும்ப சென்சஸுக்கு பின்னால தான் அது போகும். இதில் ஒரு சிக்கல் இது. இன்னொரு சிக்கல், மனிஷ் திவாரி அதை வந்து அந்த கொஸ்டின் எழுப்பியிருக்காரு காங்கிரஸ். ஒருவேளை இதை வாக்கெடுப்புக்கு விட்டு இந்த வாக்கெடுப்பில் 3ஐயும் சேர்த்து தோத்துருச்சுனாக்கா நீ நோட்டிஃபை பண்ணது என்ன ஆகும்? அது இன்ஃப்ரக்சுவஸ் ஆகிடும், செல்லாததாயிடும். மகளிர் இடஒதுக்கீடும் செல்லாததாயிடும். இப்போ இதில் நடைமுறையில் இப்போ 4 மணிக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, அவர்களுக்கு 2/3 இல்லை. எதிர்க்கட்சிகள் முகாமிலிருந்து இப்போ அவங்க கூட்டணியாக இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் விட்டுருங்க, அவங்க சந்திரபாபு நாயுடு, அதில் கூட்டணியில் இல்லைன்னாலும் இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி, அப்புறம் மகாராஷ்டிராவில் அந்த உடைஞ்ச சிவசேனா, சரத்பவார் கட்சி, இதெல்லாம் வந்து அவங்க பக்கம் இருக்குது. ஒடிசால நவீன் பட்நாயக் வந்து எதிர்த்து எழுதியிருந்தார். நேற்று வந்து கொஞ்சம் ரேஸாக பாத்தி பாடுறாரு. ஒரு ஒரிசாவுக்கு பாதிப்பு இல்லை என்றால் நாங்கள் ஆதரிக்கலான்ற மாதிரி பிட்ட போடுறாரு. அதனால் யார் தாவுவாங்களா இல்லை எல்லாரும் உறுதியாக இருக்காங்களா, பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. அதனால் எதிர்க்கட்சிகள் ஒன்றாக இருந்து இந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தை நிராகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகம். அப்படி ஒரு தோல்வி அவமானத்தை எதிர்கொள்ள இந்த அரசு விரும்பவில்லை என்றால் அவங்களுக்கு 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று வித்ட்ரா பண்ணிடலாம், அல்லது இதை செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு ஊரகப்பானையில் போட்டு அப்புறம் ஒரு பொருத்தமான தருணத்தில் இடி அனுப்பி ஆள்லாம் சரி கட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் திரும்ப கொண்டு வந்து அதை நிறைவேற்றுவதற்கு ஏதாவது வழி இருக்கா என்று யோசிக்கலாம். என்ன நடக்க போகிறது 4 மணிக்குன்றதை பார்ப்போம். எது நடந்தாலும் இந்த இஷ்யூவை பற்றி நீங்கள் சொன்னது போல இதனுடைய எசன்ஸ் என்ன என்பதை வந்து நம்ம புரிந்து கொள்வது அவசியம். இப்போ இந்த டீலிமிட்டேஷன் பற்றிய இந்த விவாதத்தில் அமித்ஷா நேற்று என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, பயப்படாதீங்க, எல்லாருக்கும் 50% போட்டு கொடுத்துட்றாங்க, அதனால தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே இருக்கிறத விட கூட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அது வந்து பச்சை பொய். ஒரு நாடாளுமன்றத்தை அவர் வந்து ஒரு உள்துறை அமைச்சர் பச்சையாக பொய் சொல்லி ஏமாற்றி இருக்கிறார். இப்போ இன்னைக்கு கனிமொழி கூட இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க, கேட்குறாங்க நீங்கள் சொல்கிறது சட்டத்தில் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. லால இல்லை, நான் சொல்கிறேன் நம்ப மாட்டீங்களா, நீங்கள் தான் சொன்னீங்க டிமானிட்டைசேஷன் வரும்போது தலைக்கு 15 லட்ச ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொன்னது உண்மை தானே. அப்புறம் அது ஜூம்லான்னு சொன்னதும் உண்மைதான். அதனால் அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. ஆக்டில் என்ன இருக்குது அப்படின்றது தான். ஆக்ட் வந்து என்ன சொல்லுது, முக்கியமாக அதனுடைய மிக விபரீதமான பகுதி இந்த ஆக்டில் இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஏற்கனவே நம்முடைய கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னாக்கா, ஒவ்வொரு சென்சஸுக்கு பிறகும் அந்த மக்கள் தொகையின் அளவுக்கு ஏற்ப டீலிமிட்டேஷன் வந்து தொகுதி மறுவரையறை செய்யப்படணும் அப்படின்னு வந்து சொல்லுது. அந்த அடிப்படையில் பார்த்தா 2021 சென்சஸ் நடக்கல, இப்போ 26 தான் நடத்துகிறாங்க. 5 வருஷம் தள்ளி போய் இந்த சென்சஸ் 2 வருஷம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அதனுடைய டேட்டா எடுத்து 29க்குள்ளே இதை வந்து அமல்படுத்துவது சாத்தியம் இல்லை. அப்போ அடுத்த சென்சஸ் 2031 நேச்சுரலாகவே அந்த ப்ராசஸ் முடிஞ்சு 39க்கு தான் அது போகும். அதுதான் அதனுடைய ஆக்சுவலான விளைவு. இப்போ இவர்கள் வந்து 29க்குள்ளே ஏதாவது செய்யணுன்றதான் இவங்களுடைய நோக்கம். 29 தேர்தலுக்குள்ளே இதை அமல்படுத்துவது அப்படின்றதுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு திருத்தம் மிக முக்கியமாக என்ன கொண்டு வராங்கன்னா, பாப்புலேஷன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது, ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் நடக்கிற சென்சஸ் அதன் அடிப்படையில் வந்து அதை தான் பாப்புலேஷன் சொல்லுது. இந்த திருத்தம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாடாளுமன்றத்தினுடைய சிம்பிள் மெஜாரிட்டி எந்த சென்சஸின் பாப்புலேஷன் என்று சொல்லுகிறதோ அந்த பாப்புலேஷன் அப்படின்னாக்கா எது சொல்வதற்கு சாத்தியம் இருக்குன்னா, இப்போ கடைசியாக நடைபெற்ற சென்சஸ் 2011 சென்சஸ் சொன்னாக்கா அதன் விளைவு தென் மாநிலங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பாதிக்கப்படும் அப்படின்றது தான். இப்போ அவங்களுடைய திட்டம் வந்து 2011 சென்சஸை அடிப்படையாக கொண்டு இந்த அவங்க சொல்லக்கூடிய தொகுதி அதிகரிப்பு இருக்கு இல்லையா, 835 850 அதை வந்து கொண்டு வருவது என்பது தான் வந்து அவர்களுடைய திட்டம். இப்போ இந்த சிம்பிள் மெஜாரிட்டியில் எந்த பாப்புலேஷன் என்பதை தீர்மானிக்கலாம் என்று சொன்னால், அது வந்து கிட்டத்தட்ட அரசியல் சட்டத்தை கழுத்தறுத்து கொலை செய்வதற்கு சமம். அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, ப்ரொபோர்ஷனல். அவங்க அதாவது அதுக்குள்ள ஒரு பிரச்சனை நம்ம வந்து பேச வேண்டியிருக்குது. இப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி என்றால் என்ன, அரசமைப்பு சட்டம் அதை பற்றி பேசும்போது மிக தெளிவாக சொல்லுது. ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பும் இருக்குது. இப்போ ஒரு பொது வழக்கில் எப்படி பேசுகிறாங்கன்னா, என்னப்பா ஐ மீன் யூபியில் வந்து 15 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, உங்கள் ஊரில் 8 லட்சம் பேருக்கு ஒரு எம்பியா, இது என்ன நியாயம்
ஒன் மேன் ஒன் ஓட்டு அப்படின்னா அங்கே 2 MP வரணும் நல்லது ஆமா அப்படின்னு அதை ஒரு பாமர நியாயத்தில் அதை வந்து பேசுகிறாங்க. அரசமைப்பு சட்டம் அந்த மாதிரி இல்லைன்றதை முதல்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அது என்னன்னாக்கா அந்த அந்த குறிப்பாக அந்த செக்ஷன் அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு சொல்கிறது அந்த இது பாருங்க, seats are allocated among the states so that population and representation remain broadly proportional within quotes so far as practicable. ஓகே. அதை வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்ன சொல்லுது, இதை மேத்தமேட்டிக்கல் ஸ்ட்ரெயிட் ஜாக்கெட்ல பார்க்கக்கூடாது, ஃபெடரலிசத்தை பாதிக்காத மாதிரி இருக்கணும், இயந்திரத்தனமாக பொருத்தக்கூடாது, அது இந்த கூட்டாட்சி கோட்பாடை பாதிக்கும் விதத்தில் அமையக்கூடாது அப்படின்னு ஒரு குறிப்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பு இந்த இடத்த பத்தி விளக்கம் சொல்லுது. அப்போ வந்து இந்த ஃபேக்டர்ஸை கணக்கில் எடுத்துக்குவோம். இவங்க 2011 கொண்டு போனாக்க இது எல்லாமே அடிபட்டு போயிடுது. அதாவது நாடாளுமன்றத்தின் 3/2 பங்கு முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை சிம்பிள் மெஜாரிட்டி முடிவு செய்யலாம் அப்படின்னு மாற்றி அமைப்பது. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னா, நாடாளுமன்றத்தை வந்து இந்த எதிர்க்கட்சிகள் வந்து தங்களுடைய கழுத்துக்கு தாங்களே தூக்கு கயிறு மாட்டிக்கொள்வது அப்படின்னு அதில் கொஞ்சம் கையெழுத்து போடுங்க, உங்களை தூக்குல போடணும், கையெழுத்து போடுங்க அப்படின்னு கேட்கறது தான் இப்போ வந்து அரசமைப்பு சட்ட திருத்தம். ஓகே, இப்படி வந்து இதை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வருவதன் மூலம் எதை அடைய முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், 2029 தேர்தலுக்கு முன்னால ஒன்று இந்த கவு பெல்ட்னு சொல்லக்கூடிய நாடாளுமன்ற வட மாநிலங்களில் அந்த மெஜாரிட்டி மட்டுமே அவர்களுக்கு போதுமானது. இது பற்றிய கணக்கெல்லாம் நிறைய பத்திரிகையில் வந்துருச்சு, நம்ம திரும்ப சொல்ல வேண்டியதில்லை. இப்போ சவுத்தோட ரெப்ரசன்டேஷன் ஏற்கனவே இருக்கிறத விட 4-5% வந்து குறைஞ்சு 20க்கு வந்துடும். அப்போது அதன் விளைவு என்ன அப்படின்னு கேட்டால், இப்போது பிஜேபிக்காரங்க வந்து ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, எங்களுக்கு முஸ்லீம் கேண்டிடேட்டே போல, முஸ்லீம் ஓட்டு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, வெளிப்படையாவே பேசுகிறாங்க. அது போல் சவுத் இந்தியா ஓட்டு எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப எப்படி ஜெயிக்கிறதுன்னு கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லையா, இவன் தான் வரமாட்டேன்றானுங்க. தேவையில்லாம தமிழுக்கு முக்கியத்துவம் எல்லாம் கொடுத்து திருக்குறள் எல்லாம் பேசி ஆமா வேட்டியை கட்டிட்டு வந்து சீனை போட்டு இதெல்லாம் தேவையா, ஹோட்டல்ல போய் வேலை போட்டு எல்லாம் சாப்பிட்டு ஆமா இதெல்லாம் வேண்டியதில்லை, மெஜாரிட்டி அங்கேயே கிடைச்சிடும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றதுதான் இந்த இது ஒரு ஃபேக்டர். வட இந்தியா தென்னிந்தியாவை ஆள்வது இது ஒரு ஃபேக்டர். இன்னொரு ஃபேக்டர் இருக்குது, எடப்பாடி பழனிசாமிக்காக இதை நம்ம சொல்ல வேண்டியது, ஜெரிமாண்டரிங். இப்போ குறிப்பாக அசாமில் ஜம்மு காஷ்மீரில் இது 2 ஊர்லேயும் இது நடந்திருக்கு. ஜெரிமாண்டரிங்னா என்ன, ஒரு சலமாண்டர்னு ஒரு மிருகம், அந்த மிருகம் புராண காலத்து கிரேக்க புராண மிருகம், அந்த மிருகத்துக்கு ஒரு ஷேப் கிடையாது, எப்படி வேணா இருக்குமா. அதை எதுக்காக சொன்னாங்கன்னா, அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரையறை செய்யும் போது தான் ஜெயிப்பதற்கு ஏற்ப, இப்போ தஞ்சாவூர்ல கொஞ்சம், திருச்சியில கொஞ்சம், அப்படியே அரியலூர்ல கொஞ்சம் சேர்த்து ஒரு தொகுதி ஒன்று உருவாக்குறது. ஏன்னா நம்ம ஜாதிகாரங்க அங்கே தான் இருக்கிறாங்க, அப்படி தொகுதி உருவாக்குனாக்கா எப்படியோ அதுக்கு பேர் தான் ஜெரிமாண்டரிங். அமெரிக்காவில் அதை செய்கிறாங்க. அதை வந்து ஜம்மு காஷ்மீர்லேயும் அஸ்ஸாம்லேயும் ஏற்கனவே செய்து விட்டார்கள். ஜம்மு காஷ்மீரில் எப்படி செஞ்சாங்கன்னா, அந்த மாநிலத்தில் காஷ்மீர் பள்ளத்தாக்கு என்பது இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் பகுதி, ஜம்மு என்பது இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற பகுதி. இப்போ இதில் வந்து மொத்த மாநிலத்தை எடுத்துக்கிட்டால் முஸ்லீம்ஸ் தான் வந்து மெஜாரிட்டி. அப்போ அவங்கள எப்படி மெஜாரிட்டி இல்லாமல் ஆக்குறது என்பதற்கு தொகுதி மறுவரையறை செய்து அவங்க மைனாரிட்டி ஆகிற மாதிரி வந்து தள்ளிட்டாங்க அப்படின்றது ஒரு ஜம்மு காஷ்மீரில். அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சாங்க, அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் அந்த மாநிலத்தினுடைய சிறப்பு என்னென்னா, ஜம்மு காஷ்மீருக்கு அடுத்தபடி முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு மாநிலம் வந்து அஸ்ஸாம். 34% ஆஃப் த பாப்புலேஷன். சரி, அங்கே அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய 125 தொகுதிகளில் ஏற்கனவே இந்த ஜெரிமாண்டரிங்க்கு முன்னால் 35 தொகுதிகளில் முஸ்லீம் மெஜாரிட்டி, 35 தொகுதியில். அது இந்த ஜெரிமாண்டரிங் அப்படின்றத தொகுதி மறுவரையை தனக்கு சாதகமாக செய்வது. அப்படி செய்வதற்கு பின்னால் முஸ்லீம் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய தொகுதிகள் 20 குறைஞ்சிருச்சு, 35ன்றது 20 குறைஞ்சிருச்சு. இதை எப்படி சாத்தியமாக்கினார்கள் அப்படின்னா, 3 மெத்தடை வந்து பயன்படுத்துகிறாங்க. அமெரிக்காவில் பயன்படுத்துகிற அந்த 3 மெத்தடை தான் இங்கே பயன்படுத்தினாங்க அப்படின்னு வந்து யோகேந்திர யாதவ் ஒரு கட்டுரையில் வந்து எழுதுறாரு. முதல்ல வந்து கிராக்கிங்னா உடைக்கிறது வந்து என்னன்னா, இது மாதிரி முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய தொகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்க மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய தொகுதி அதை பிரித்து போடுறது. அங்கங்கே பிரித்து போட்டால் அதனுடைய விளைவு என்ன, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிரும். ஆமாம், அது குறைஞ்சிரும். அதுக்கு அடுத்தது 2வது என்னென்னா பேக்கிங் என்னென்னா, இப்போது
முஸ்லீம்கள் தொகுதி எப்படி இருந்தாலும் அவங்க 34-35% இருக்கிறாங்க, தவிர்க்க முடியாது. அப்போ அவனுக்கு குறைவான தொகுதி கிடைக்கிற மாதிரி அவங்கள ஒரு இடத்துல வந்து தள்ளுற மாதிரி, அதுதான் 35-20 ஆக்குனது அந்த முறையில். அதுக்கு அடுத்தது ஸ்டாக்கிங். ஸ்டாக்ஸ்னா அடுக்கிறது. ஸ்டாக்கிங்னா ஹிந்து இதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து அதை மெஜாரிட்டி ஆக்குறது. இந்த 3 மெத்தடை கையாண்டுருக்கிறாங்க. இப்போ இதை நம்ம எங்கே அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்னாக்கா, இது கம்யூனல் ஜெரிமாண்டரிங் மட்டும் இல்லை, காஸ்ட் ஜெரிமாண்டரிங் பண்ணலாம். இன்னும் அது எல்லா இடத்துலையும் பண்ணலாம், எங்கே வேணால் பண்ண முடியும். அதுக்கடுத்து இன்னொரு ஸ்கோப் என்ன இருக்குது அப்படி அது மாதிரி செய்வதன் மூலம் ரிசர்வ் தொகுதி அப்படின்றதுக்கு அர்த்தம் இல்லாமல் வந்து செய்ய முடியும். அவங்கள கம்ப்ளீட்டாக அடிமையாக இருக்கக்கூடிய அளவில். இப்போ தலித்துகள் செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் இருக்குது, ஒரு தொகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்கள இதே மாதிரி இப்போ முஸ்லீம் உடைச்ச மாதிரி அவங்கள உடைச்சி பிரிக்கலாம், செல்வாக்கற்றவர்களாக ஆக்கலாம் இந்த தொகுதிக்குள்ள. ஆமா, இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய ரிசர்வ் தொகுதிகளை பாதுகாக்கக்கூடிய அம்சம் இப்போ தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த மசோதாக்களில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இது 2வது. 3வது, பொலிட்டிக்கல் பார்ட்டி. இப்போ கொங்கு மண்டலத்தில் நம்ம இடம்னு சொல்லி எடப்பாடி இருக்காரு அப்படின்னா, அங்கேயே அவரை காலி பண்ற மாதிரி, பிஜேபி ஓட்டு படுற மாதிரி வந்து அந்த தொகுதிகளை மாற்றி அமைத்து ஒழித்து கட்ட முடியும், எதிர்கட்சிகளை துப்புரவா அகற்ற முடியும். இப்போ இந்த டேஞ்சர்லாம் வந்து இதுக்குள்ளே இருக்குது. இதை ராகுல் காந்தி தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்காரு, சோனியா காந்தி சொல்லியிருக்காங்க. இது வந்து அதிகாரத்தை கொல்லைப்புறமாக கைப்பற்றுவதற்கு ஜெரிமாண்டரிங் செய்கிற ஃப்ராடு வேலைக்கான வழி அப்படின்னு அவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. அநேகமாக இதில் ஒருவேளை கூட்டாட்சியில் வந்து பெரிய நம்பிக்கை இல்லை என்றாலும் கூட, நம்ம இனிமேல் அடையாளமே இல்லாமல் போயிடுவோம் என்ற பயம் காரணமாகவே எதிர்கட்சிகள் பல பேர் வந்து, வட இந்திய எதிர்கட்சிகளும் கூட, தொகுதி நிறைய கிடைக்குது அப்படின்னாலும் கூட மொத்தமாக நம்ம கட்சியே இல்லைன்னா அப்புறம் தொகுதியை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்றதுனால வந்து அவர்கள் இதை பற்றி யோசிச்சிருக்கலாம். ஸோ இதுதான் இவர்களுடைய நோக்கம். இந்த நோக்கத்துக்காகத்தான் இந்த அரசமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்றது, இந்த பாப்புலேஷன் என்பது அந்த மாதிரி வியாக்கியானம் செய்யப்படுகிறது. இப்போ இந்த தொகுதி மறுவரையறையை பற்றி பேசும்போது ரொம்ப நேரம் கழிச்சு முதல்ல நீங்கள் கேட்ட கேள்வி இப்போ தான் வந்திருக்கிறேன். இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? மக்களுடைய பார்வையில் வந்து தேர்தலையே எப்படி பார்க்குறாங்கன்னாக்கா, அரசியல்வாதி தேர்தலில் ஜெயிச்சு சம்பாதிக்கிறதுக்கு தேர்தல் நடத்துகிறாங்க. அதில் நம்ம வந்து போய் ஓட்டு போட்டால் அவனுக்கு நம்ம செய்கிற சலுகை. இப்போ நம்ம விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமேன்றாங்கல்ல, அதே மாதிரி தான். ஆமாம், சரி, நம்ம யாருக்கு ஓட்டு போட்டா என்ன, எதுவும் நடக்க போறது. ஆமா, நமக்கு நம்மளதான் பார்த்துக்கணும். அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவ்வளவு பெரிய இடைவெளி இருக்கிறத அவங்க உணர்ந்துருக்கிறாங்க. இடைவெளி இருக்குது. அதனால அப்பொலிட்டிக்கலா சிந்திக்கிறாங்க. ஆமா, அரசியலற்ற முறையில சிந்திக்கிறாங்க. ஓட்டு போடுறது வந்து நம்ம வருஷம் முறை 5 வருஷம் நம்மளை கொள்ளையடிக்கிறான். அன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம கிட்ட வந்து அண்டி இருக்கிறது. சரி, இப்போ 2000 கொடுக்குறியா, 1000 கொடுக்குறியா, இல்லை ஏதோ ஒன்று ஜாதி, இப்படி ஏதோ ஒரு இதுக்காக நம்ம அவர்கள் செய்யும் சலுகைன்ற முறையில் பார்க்குறாங்க. சில பேர் அதெல்லாம் செய்ய வேண்டியதில் வீட்டிலே இருந்துக்கோன்னு வந்து இது இப்படி தான் வந்து இந்த அரசியலை பார்க்கின்ற முறை டெவலப் ஆகிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி சூழலில் வந்து இந்த மாதிரி தொகுதி மறுவரை செய்கிறாங்கப்பா, இப்படி ஆபத்து இருக்குது அப்படின்னு பேசினா அது சாதாரண மக்களுக்கு வந்து அது ஒன்றும் சரி, அது ஓம் பிரச்சனை, அது எதுக்கு ஏன்டா வந்து சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு பார்க்கக்கூடிய மனோபாவம் தான் கணிசமான மக்கள் பிரிவினருக்கு இருக்குது. இதில் எடப்பாடி போன்றவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, சும்மா ஸ்டாலின் வந்து பீதியை கிளப்புறாரு, வைத்தறிச்சல் அவருக்கு. ஆமா, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு. ஓ, அப்படி யாரோ பேசி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ பயப்பட வேண்டியது இல்லை, இதை ஒன்றும் பெருசா பயப்பட வேண்டாம் அப்படின்றத ஏற்கனவே முஸ்லீம்களை பார்த்து அவர் சொல்லியிருக்காரு. NRC வந்த போது இப்ப யாருக்கு என்ன வந்துருச்சு இங்க பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்ப அசாம்ல வந்திருக்குது பிரச்சனை. பெங்கால்ல ஏகப்பட்ட லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் வந்து வாக்குரிமை பறிக்கப்பட்டு ட்ரிபியூனலுக்கு வந்து காத்துட்டு இருக்கிறாங்க. 34 லட்சம் பேர் வந்து காத்துட்டு இருக்கிறாங்க. 27ஆம் தேதி வரைக்கும் வந்து விசாரிங்க, அதுக்கப்புறம்னா கிடையாது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்குது. அவ்வளோ கொடூரமான ஒரு சூழலை வந்து நம்ம பார்க்குறோம். இது அப்படி இல்லைன்னு சொன்னார். விவசாயிகள் சட்டம், பஞ்சாப் விவசாயிகள் போராட்டம் நடத்தி அந்த பிரச்சனையை எழுப்பின போது, நானே ஒரு விவசாயி தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னாரு. இதுதான் எடப்பாடி. இன்னும் நிறைய உதாரணம் சொல்லிட்டு போகலாம். அதனால் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைக்கிறார். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, மொத்த மக்களுக்கும் துரோகம் இழைக்கிறார் என்ற முறையில் நாம் வந்து இதை புரிந்து கொள்ளணும். இப்போது வந்து இதனுடைய சிக்னிஃபிகன்ஸை உணர்த்துவதற்கு முதலமைச்சர் நேற்றுக்கு வந்து அந்த தீ வைத்து கொளுத்தி இருக்கிறார். அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான, மிக முக்கியமான ஒரு நடவடிக்கைன்னு பார்க்குறேன். இந்த சட்ட நகலை கொளுத்துனது. அதாவது கட்சிகள் வந்து காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் இந்த எதிர்க்கிறோம். ஆனால் அதை எப்படி எதிர்க்கணும்
அப்படின்ற எதிர்க்கக்கூடிய ஃபார்ம் இருக்குல்ல, நாடாளுமன்றத்தில் பேசுவதுன்றது ஒரு வடிவம், அல்லது வேற ஏதாவது ஊடகங்களில் பேசுறது வந்து ஒரு வடிவம். ஆனால் இதை கொளுத்துவது அப்படின்றது அது சீரியஸாக ஒரு கவனத்தை ஈர்க்குது. அவ்வளோ சீரியஸான பிரச்சனையா அப்படின்னு சொல்லி இது வந்து அரசமைப்பு சட்டத்தையே இல்லாமலாக்கும், இது ஒரு குடியரசு என்பதே இல்லாமலாக்கிவிடும் என்பதை சுட்டி காட்டும் வண்ணம் தான் அவர் வந்து கொளுத்திருக்கார். தமிழ்நாடு இந்த அரசமைப்பு சட்டத்தை, அரசமைப்பு சட்ட பிரிவுகளை பல முறை கொளுத்தி இருக்குது. என்ன பெரியார் வந்து எப்படி இது ஜாதியை நியாயப்படுத்துகின்ற அரசமைப்பு சட்டம்னு கொளுத்திட்டு ஆயிரக்கணக்கான பேர் சிறையிலே சிலர் இறந்தும் போயிருக்கிறார்கள். இதை வந்து தமிழ்நாடு கண்டிருக்கிறது 1957. அதற்கு பிறகு இந்திய ஆதிக்கம், இந்தி திணிப்பு அதை எதிர்த்து அரசமைப்பு சட்டத்தை கொளுத்துவது அப்படின்றது நடந்திருக்கு. இதெல்லாமே அரசமைப்பு சட்டம் தேசிய இனங்கள் மீது செலுத்துகின்ற ஒடுக்குமுறை, ஒடுக்கப்பட்ட ஜாதிகள் மீது செலுத்துகின்ற ஒடுக்குமுறை, இதற்கு எதிராக செய்யப்பட்ட நடவடிக்கை. இப்போ முதல்வர் கொளுத்தி இருக்கிறது அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக இந்த சட்டப்பிரிவை கொளுத்திருக்காரு. அவங்க இருக்கிற சட்டத்துக்கே குழி தோன்றாங்க என்பதை புரிய வைப்பதற்காக. அதனால எல்லா கோணத்திலும் தமிழ்நாடு அந்த வகையில் முன் இருக்கிறது என்பதற்காக நம்ம வந்து தலை நிமிர்ந்து பேசலாம். அந்த வகையில் அந்த நடவடிக்கையை வந்து அவர் செஞ்சிருக்காரு. இதை வந்து மக்கள் எப்படி புரிந்து கொள்வது? இப்போ தேர்தலில் நிற்கிறோம், தொகுதி ஒதுக்கீடு செய்கிறாங்க, ஆளுக்கு ஒரு ஓட்டுன்னு சொல்கிறோம். இந்த தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கிடைக்கிற ஓட்டு என்பதனுடைய முக்கியத்துவம் நடைமுறையில் என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இந்த சமூக வளர்ச்சி குறியீட்டு எண்களிலும் தமிழ்நாடு வந்து முன்னிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? யாரும் நம்ம சொல்லலை, டெல்லி தான் சொல்லுது பல இடங்களிலும். அதுக்கு என்ன பொருள்? அது எப்படி தமிழ்நாடு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வர முடிந்தது அப்படின்னா, இந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய பிரதிநிதிகளை தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்றது ஒரு பாயிண்ட். அது தேசிய கட்சிகளை தேர்ந்தெடுக்கல, காங்கிரஸையோ பிஜேபியோ தேர்ந்தெடுக்கல. இப்போ 1971 எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அன்னைக்கு பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் மக்கள் தொகை வந்து சமமாக தான் இருந்தது. இன்னைக்கு பீகார், இப்போ பாரதி தம்பி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காரு, பீகார் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு. அது 71 இருந்த தமிழ்நாடு மாதிரியே இருக்குது. என்ன ஒரு 50 ஆண்டுகளில் அது அந்த இடத்துலயே இருக்குது, நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னாக்கா அதற்கு காரணம் திமுகவோ அண்ணா திமுகவோ இந்த திராவிட இயக்க அரசியல் மரபு போராட்டங்கள், இதன் வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். நீங்கள் உலகத்திலேயே தமிழ்நாட்டில் தான் ஊழல்னு என்ன வேணால் பிரச்சாரம் பண்ணுங்க, நீங்கள் வட இந்தியாவில் எல்லாரும் உத்தமர்கள், ஆனால் உங்கள் ஊர் அப்படி இருக்குது. இங்கே எல்லாரும் ஊழல் திருட்டு பையங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் எங்கள் ஊர் இப்படி இருக்குது. உங்கள் ஊர்லேருந்து வந்தவன் இது அமெரிக்கா மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான். இதெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்குறோம். அப்போ எங்கே வந்து முறைகேடு அதிகம் நடக்குது, எங்கே சமூக ரீதியாக ஆதிக்க சக்திகள் கொள்ளையடித்து கொண்டு போகிறார்கள் எல்லா வரிப்பணத்தையும் கஜானாவையும் அப்படின்றதுக்கு சான்று இவங்களுடைய கவுபெல்ட், இவங்க வெற்றி பெறுகின்ற கவுபெல்ட். அப்போ தமிழ்நாட்டில் இதை நம்ம சாதித்திருக்கிறோம் என்றால் அதற்கு முதற் காரணம் அதற்கு பொருத்தமானவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம், நம்பர் 1. நம்பர் 2, இதை சாதிப்பதற்குரிய அதிகாரம் மாநில அரசுகளுக்கு இருந்திருக்கிறது. மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அதை செய்ய முடியுமா? இப்போ இன்னைக்கு நாம் வந்து சில விஷயங்கள் வந்து பேசுகிறோம். இப்போ என்ன பேசுகிறோம்? நாங்கள் வந்து ₹1 கொடுக்குறாங்க, ₹1 எங்களுக்கு 29 காசு தான் திருப்பி கொடுக்குறாங்க. நம்ம மட்டும் இல்லை, கர்நாடகா, எல்லாரும் கேரளா, எல்லாருமே அந்த பிரச்சனையை பேசுகிறோம். இப்போ இதுக்கு என்ன பொருள்? ஏன் நமக்கு 29 பைசா தான் திருப்பி கொடுக்குறாங்க? ஏன் 29 பைசா தான் திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் அதை பிரிக்கிறோம். எந்த மக்கள் தொகை அடிப்படையில்? 2011 சென்சஸ் அடிப்படையில். கடைசியாக ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து அதைத்தான் முக்கியமான அளவீடாக கொண்டிருக்கிறது, இதை பிரித்து கொடுப்பதற்கு. அப்போது தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் வந்து பட்ஜெட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அதையும் பட்ஜெட்டை வச்சுங்க, பீகார் யூபி பட்ஜெட்டை பக்கத்தில் வச்சுங்க. இப்போ தமிழ்நாட்டு பட்ஜெட்டில் வருவாய் இருக்கு இல்லையா, அது மாநிலத்திலிருந்தே திரட்டப்படும் வருவாய் தான் மெஜாரிட்டி, அப்புறம்தான் சென்ட்ரல்ல இருந்து வரக்கூடிய தொகை. அப்போ இந்த மாநிலத்திலிருந்தே திரட்டப்படும் வருவாய் என்பது வானத்திலிருந்து விழலை, நாம் செலுத்துகின்ற வரி பணம். அதுக்கு பிறகு ஒன்றிய அரசுக்கு நம்ம கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற ₹1 29 பைசா தான் திருப்பி கொடுக்குறாங்க. அப்போ 2 முறை மாட்டை தோல் உரிக்கிற மாதிரி இது கொடுக்குறோம், அது 29 காசு தான் கொடுக்குறாங்க. அதுக்கு கணக்கை கேட்டால் 2011 சென்சஸை காட்டுறாங்க. இதை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த அளவுக்கு குறைவான பணம் நமக்கு வருது. ஏன் கடன் வாங்குறீங்கன்னு கேட்குறாரு எடப்பாடி பழனிசாமி. கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டா நம்ம கடன் வாங்க வேண்டிய தேவை இருக்காது. அப்போ அந்த வாய்ப்புகள் ஒருவேளை கிடைத்தால், இப்போ ஏற்கனவே அமல்படுத்தப்படும் திட்டங்கள் இருக்குல்ல, அது பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவாக இருக்கட்டும், மகளிர் இலவச பேருந்தாக இருக்கட்டும்,
மகளிர் உதவித்தொகையாக இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டம், இது மாதிரி வாட்டவர், இந்த திட்டங்களுக்கு பணம் கொடுக்கணும்ல, எப்படியும் அதை ஈட்டுகின்ற அதிகாரம் நமக்கு இருக்கணும். அதை இவ்வாறு செலவிடுகின்ற கட்சி நம்மால் தேர்ந்தெடுக்கப்படணும். இந்த ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். இந்த ரெண்டையும் இந்த அரசமைப்பு இந்த திருத்தம் வந்துச்சுன்னா இது ரெண்டும் இல்லாமல் போயிடும். இந்திய மலைக்கு மேலே உள்ள அந்த பகுதியின் ஆட்சிக்கு கீழே வந்துட்டாக்க நமக்கு சட்டம் இயற்றுகின்ற அதிகாரம் என்பதே இல்லாமல் போயிடும். நம்ம ஒரு முனிசிபாலிட்டி மாதிரி இருப்போம். அப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிடிங்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அதிகாரங்களை இழந்து விட்டால் அப்போ இந்த திட்டங்கள் எதையும் நம்மளால் நிறைவேற்ற முடியாது. இதை எப்படி புரிந்து கொள்வது? இந்த அதிகாரத்தை பெறுவது அல்லது இழப்பதை எப்படி புரிந்து கொள்வது? இப்போது அமெரிக்காவிலேருந்து ஐரோப்பாவிலேருந்து இந்தியா வரைக்கும் எல்லா இடத்துலையும் தொகுதின்னாக்கா அதை புவியியல் ரீதியாக தான் வரையறுத்து பிரிக்கிறோம். இப்போ சோஷலிச நாடுகள் என்று சொல்லப்படும் சீனா, ரஷ்யா போன்ற பல நாடுகளில் அங்கே சோஷலிசம் ஆன பிறகு எப்படி அதை மாற்றி அமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஜாகிரபிக்கலாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் மக்கள் இப்போ இங்கே இந்த ஏரியா வடபழனியில் இருக்கிறோன்னா வடபழனி ஒரு தொகுதி அப்படின்னு வச்சுக்கிட்டாக்க வடபழனி தொகுதியில் கோடீஸ்வரனும் இருக்கிறான், ரிக்ஷாக்காரனும் இருக்கிறானா இல்லையா? ஒரு தொகுதி, ஆளுக்கு ஒரு ஓட்டுங்க, கோடீஸ்வரனுக்கும் ஒரு ஓட்டு, ரிக்ஷா ஓட்டுறவனுக்கும் ஒரு ஓட்டு என்பதனால் சமத்துவம் நிலைநாட்டப்படுவதில்லை. அப்போ இந்தியாவின் மக்கள் தொகையில் யார் அதிகமாக இருக்கிறாங்க? நிலமற்ற விவசாயிகள் அதிகம், சிறு விவசாயிகள் அதிகம், தொழிலாளர்கள் அதிகம், அல்லது உதிரியாக டிஸ்ஆர்கனைஸ்டு அன்ஆர்கனைஸ்டு ஒரு செக்டார்ல இருக்கிற தொழிலாளிகள் அதிகம், சுய தொழில் சுய வேலை வாய்ப்பு செய்வோர், இப்படி ஒரு செக்மெண்டா பிரிங்க. அப்படி பிரிச்சிங்கன்னாக்கா அப்படி பிரிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு பிரதிநிதி கொடுக்கறது, அல்லது எஸ்எம்இ எல்லாம் இருக்கு அவங்களுக்கு ஒரு பிரதிநிதி, வணிகர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பிரதிநிதி, இந்த மாதிரி கிளாஸ் பேஸ்டு ரெப்ரசன்டேஷன். இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் வரும்போது அந்த பிரதிநிதிகள் அந்த வர்க்கத்தின் நலனை பேசுவார்கள். இப்போ நம்ம அன்னபூர்ணா ஹோட்டல்காரரு கிரீம் பண்ணு பற்றி நிர்மலா சீதாராமன் பேசினார். அது ஒரு இடைநிலையார் சிறிய ஒரு முதலாளி, ஒரு ஊரில் கடை வச்சிருக்கிற முதலாளி, அவருடைய நடைமுறை பிரச்சனையை பற்றி பேசுறாரு, சந்திக்கக்கூடிய பிரச்சனையை சொன்னார். அதுக்கு நிர்மலா சீதாராமன் எப்படி வந்தது பதில்? மறுநாள் போய் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டியிருந்தது. அவர் என்னதான் கெட்ட வார்த்தையில் திட்டாரா? தான் சந்திக்கிற ஒரு பிரச்சனையை சொல்றார் இல்லையா? அப்போ அரசு அதிகாரத்திலேயே இந்த செக்மெண்ட்டுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கணும் என்ற முறையில் அது வடிவமைக்கும். நம்ம நாட்டை பொருத்தி பார்ப்போம். நம்ம நாட்டில் இப்போ ரிசர்வ் தொகுதி வச்சிருக்கிறோம். டாக்டர் அம்பேத்கர் இரட்டை வாக்குரிமை கேட்டார். ஏன்பா இரட்டை வாக்குரிமை? உங்களுக்கு மட்டும், எங்களுக்கு 1, உனக்கு மட்டும் என்ன 2ன்னா, எனக்கு 2 அடக்குமுறை இருக்குது. எல்லாருக்கும் உள்ள பொதுவான சமூகம் அப்படின்றது ஒன்று, எனக்கு தீண்டாமை என்ற ஒரு எக்ஸ்ட்ரா அடக்குமுறை இருக்கு என்ற அடிப்படையில் தான் அதை அவர் கேட்குறார். அப்போ இந்த வாக்குரிமை என்பதை நம்ம அப்படி பார்க்கணும். அது அதுவும் ஒரு கிளாஸ் தான். எது தலித்துகள் அப்படின்றவங்க ஏழைகள் கம் தீண்டத்தகாதவர்களாக நடத்தப்பட்டவர்கள். அப்போ அவங்களுக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகாரம் கிடைக்கும் போது தான் அந்த தீமையிலிருந்து அவர்கள் விடுபட முடியும் அப்படின்றது தான் அதனுடைய பொருள். இன்னைக்கு அவங்க அப்படி ஒரு செக்ஷனா இல்லைன்னா ஏறி மிதிச்சிருப்பாங்களா இல்லையா? இப்போ SC/ST ஆக்டுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வந்தது இல்லை சுப்ரீம் கோர்ட்டில். உடனே நாடு பூரா போராட்டம் நடந்தது, தலித் மக்களுடைய போராட்டம். இந்த மோடி அரசு அந்த சட்டத்தை திருத்தினானா இல்லையா? திருத்த முடிந்தது. இப்போ விவசாயிகள் போராட்டம் காரணமாக ஃபார்முலாஸை வித்ட்ரா பண்ணாங்க. ஒருவேளை விவசாயிகளுக்கு அவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப நாடாளுமன்றத்திலேயே ரெப்ரசன்டேஷன் இருந்தாங்க இந்த மாதிரி சட்டத்தை முதல்ல நீ கொண்டு வந்திருக்க முடியுமா? முடியாது. அப்போ இந்த ரெப்ரசன்டேஷன் என்பதை நம்ம எப்படி பார்க்கணும்? நாம் இங்கே SC, BC, OBC அப்படின்னு சொல்லும்போது அது கிளாஸ் என்ற அடிப்படையில் நேரம் வரல. ஆனால் அந்த ஜாதிகளை சேர்ந்த மக்கள் தான் ஏழைகளாக பெரும்பாலும் இருக்கிறாங்க. அப்போ அதற்கேற்ப சட்டங்கள், இப்போ நீட் வந்துருச்சு, அடிப்படை உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவர் அனிதா தற்கொலை பண்ணிக்குது, அவங்க டாக்டர் ஆக முடியாதுன்ற சூழ்நிலை. என்ன செய்யலாம்? இப்போ என்ன செய்யலாம்னா ஒரு 7% ரிசர்வேஷன் அரசு பள்ளி மாணவர்களில் வர்றவங்களுக்கு கொடுங்க. இப்போ இது சமத்துவத்தை நோக்கி வைக்கப்படும் ஒரு அடி. இப்போ நான் முதல்வன் திட்டத்துக்கு மாணவர்களுக்கு தனியாக நிதி ஒதுக்குறேன். அப்போது தமிழ்நாடோ இந்த சமூக வளர்ச்சி குறியீட்டு எண்களில் முன்னேறி இருக்கிற தமிழ்நாடு என்பது சமத்துவத்தை நோக்கி நகர்வதற்கு ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுது. அரசமைப்பு சட்டமும் இதை சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக் தான் சொல்லுது.
நம்ம வந்து அதை நோக்கி போகணும்னு சொல்லுது. ஆனால் இது ஒரு பெரிய புரட்சி இல்லை என்றாலும் கூட சமத்துவத்தை நோக்கிய மெதுவான நகர்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வந்து இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய லட்சியமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த 10 ஆண்டுகள்ல என்ன நடந்திருக்கு? இப்போ மோடியோ பிஜேபியோ நான் தூற்றுகிறேன் என்ற அர்த்தத்தில் இல்லை. 10 ஆண்டுகள்ல பணக்காரனுக்கும் ஏழைக்குமான இடைவெளி அதிகரிச்சிருக்குது. கோவிட்ல கோடீஸ்வரன் இன்னும் பெரிய கோடீஸ்வரன் ஆயிருக்கிறான். அதானி அம்பானி சொத்து, பெரிய பணக்காரர்கள் சொத்து இப்படி அதிகரிச்சிருக்குது. உலகத்திலேயே ஏற்றத்தாழ்வு அதிகரித்த நாடுகளில் இந்தியா மிக முக்கியமான இடத்துக்கு வந்திருக்குது. இதெல்லாம் நம்ம டேட்டா கிடையாது, குளோபல் லெவல்ல கொடுக்குற டேட்டா. அப்போ இங்க என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஏற்கனவே 1950 தொடங்கி இதுவரையிலும் 2014 வரையிலும் பல மாநிலங்களைச் சேர்ந்த ஒடுக்கப்பட்ட மக்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இயக்கங்கள் அடைந்திருக்கக்கூடிய சலுகைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரத்து செய்வது என்ற நடவடிக்கை நடக்குது. இதுக்கு வந்து இது ஒரு ஆங்கிலத்தில் கவுண்டர் ரெவல்யூஷன், தமிழில் எதிர்ப்புரட்சி. கிடைச்சதை ரிவர்ஸ் பண்ணுறது, அதுக்கு நிறைய காரியங்கள் நடந்திருக்குது. அப்போ பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு அப்படின்னு கொண்டு வரதா இருக்கட்டும், மாநிலங்கள் உரிமை, மாநிலத்துக்கு ஒன்றும் இல்லை, கவர்னர் என்ன வேணா பண்ணலாம், கிடப்பில் போடலாம், ஒரு தீர்ப்பு வாங்கினா அந்த தீர்ப்பை ரிவர்ஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு 5 நீதிபதிகள் உட்காந்து கொடுத்ததை பார்க்குறோம். பெண்களுக்கு வழிபாட்டு உரிமை, அவங்கள தீட்டுன்னு ஒதுக்கக்கூடாது அப்படின்னா ஒதுக்கணுன்றதுக்கு இப்போ விவாதம் நடந்துட்டு இருக்குது. அப்போ எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணக்கூடிய நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த மோடி ஆட்சியின் கீழே தீவிரமாக நடந்து வர்றதை பார்க்குறோம். அந்த தீமைகளில் தலையாய தீமை எதுன்னா இந்த தீமை. இதெல்லாம் வந்து ஒரு திருட்டு, பிக் பாக்கெட்டு, ஏமாற்று. இது வரைக்கும் அவர் செஞ்சது ஏமாற்றுனாக்கா, வெள்ள நிவாரணம் வந்தாலும் பணம் கொடுக்க மாட்டேன், இதுக்கு பணம் தர மாட்டேன்னா அது ஒரு ஏமாற்று. ₹1 கொடுத்தாக்கா நான் 29 பைசா திருப்பி கொடுப்பேன்னா அது திருட்டு. இது வந்து மர்டர், படுகொலை. இது வந்து கிட்டத்தட்ட படுகொலை. படுகொலைன்னா என்ன? உங்களுக்கு ஒன்றும் ரைட் கிடையாது, ஒரு காலனி ஆதிக்கம் போல நீ சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். மற்றபடி உன்னுடைய வாக்குக்கு மதிப்பில்லை என்று சொன்னால் அப்புறம் நீ மனுஷனே கிடையாது. மக்கள் கிராமத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓட்டு போடணும். நான்லாம் ஏற்கனவே தேர்தல் புறக்கணிப்பு இயக்கம் என்ற அரசியலில் இருந்தோம். அப்போ சொல்லும்போது மக்கள் என்ன கேட்பாங்கன்னா, ஏப்பா ஓட்டு போடலன்னா அப்புறம் செத்தவனுக்கு சமப்பா அப்படின்னு மக்கள் புரிதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ செத்தவனுக்கு சமமாக நம்மளை ஆக்குறது, நீ ஓட்டு போட்டாலும் செத்தவனுக்கு சமம் என்று ஆக்கக்கூடிய திருத்தம் தான் இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்தம். அதனால இதை வந்து இப்போ இன்னைக்கு பொது உரையாடல்ல இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பக்கம் கட்டுரை எழுதியிருக்காரு முதல்வர். ரொம்ப எஃபெக்டிவான கட்டுரை அது, நிறைய விஷயங்கள் விளக்கப்பட்டிருக்குது. ஆனால் ஒரு ஆவரேஜான திமுக தொண்டனுக்கு அது தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆவரேஜான தொண்டன் இல்லை, கொஞ்சம் மூத்தவர்களுக்கு கூட எப்படி புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க பொதுவானாக்கா, நாங்கள் குடும்ப கட்டுப்பாட்டை நேர்மையாக அமல்படுத்தினோம். ஆமா, எல்லாரும் முன்வைக்கக்கூடிய வாதம். ஆமா, நாங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், மக்கள் தொகையை கட்டுப்படுத்திட்டோம், அதுக்கு எங்களுக்கு தண்டனையா? இவ்வளவு சிம்பிளான விஷயம் அல்ல அது. அப்போ 1971 நடந்த சென்சஸோட இது. அப்போ வந்து அந்த 76 அந்த 42nd அமெண்ட்மெண்ட்ல இந்த 71 சென்சஸினுடைய ஃபிகர் வந்து ஃப்ரீஸ் பண்ணப்படுது. 71 சென்சஸ் படி எப்படி தொகுதி பங்கீடு செய்யப்பட்டிருக்கிறதோ அதுவே 25 ஆண்டுகளுக்கு நீடிக்கும். அப்புறம் 2001 வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் மேலும் 25 ஆண்டுகளுக்கு அது நீடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம முதல்வர் அமைத்த ஜஸ்டிஸ் ஜோசப் குரியன், அசோக் வர்தன் ஷெட்டி ஐஏஎஸ் மற்றும் திரு நாகநாதன் 3 பேர் அடங்கிய குழு இருக்கு இல்லையா, ஒன்றிய மாநில அரசுகள், அவங்க வந்து எப்பதான் இந்த ஃப்ரீஸை எடுக்கிறது எல்லாம் மாட்டி இருக்கக்கூடிய கேள்வி. ஆமா, அதுக்கு வந்து அவங்க ஒரு ஆய்வு வந்து சொல்றாங்க. ஐநாவுடைய ஆய்வை வந்து கணக்கிட்டு காட்டி எப்போ தென்னிந்தியாவினுடைய ஃபர்டிலிட்டி ரேட்டுக்கு நார்த் இந்தியாவோட ஃபர்டிலிட்டி ரேட்டு இணையான ஒரு இடத்துக்கு வரோம்னா அது வந்து ஐநா கணக்கீட்டின்படி, ஐநா வந்து இந்தியாவுக்கு மட்டும் கணக்கு பண்ணல, உலக அளவில் மக்கள் தொகை எப்போ பீக் ஆகும், எதுக்கப்புறம் கீழே வர ஆரம்பிக்கும். பீக் ஆகிறதுன்றதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. கீழே வர்றதுன்றது கல்வி, பண்பாட்டில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், பெண்களுக்கு கிடைக்கிற உரிமை, இது எல்லாத்தோடையும் சேர்ந்தது தான் கீழே வர்றதுன்றது. அது வந்து இன்னும் 100 வருஷம் ஆகும்னு சொல்லுது இந்த ஒரு பேலன்ஸுக்கு வர்றது, சமநிலை வர்றதுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் அதாவது இப்போ 2.1 அப்படி ஃபர்டிலிட்டியில் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நமக்கு 2.1 2.1ன்னு ஒரு மனிதன் இருக்க முடியாது, பட் ஒரு டேட்டாவில் 2.1 அப்படின்னு சொன்னால் பாப்புலேஷன் இருக்கிற இடத்துலயே இருக்கும். நம்ம வந்து அதுக்கு கீழே வந்துட்டோம், 2க்கு கீழே வந்துட்டோம் தமிழ்நாடு. அது இன்னமும் கீழ் நோக்கி போகும் அப்படின்றது தான்
ஏன்னா இப்போ வந்து நாம் இருவர் நமக்கேன்னு ஒருவர் அப்படின்றது டபுள் இன்கம் நோ கிட்ஸ் டிங்க்னு சொல்றாங்க, டிஐஎன்கே. சந்தோஷமா இருப்போம், இப்போ என்னது குழந்தை அப்படின்ற மாதிரி சிந்தனையெல்லாம் வளரக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கும். நார்த் இந்தியா அப்படி இல்லை. ஓகே, இதுதான் இந்த கமிஷன் சொல்றது. இன்னொரு 100 வருஷம் ஆகும், அதனால இன்னொரு 25 வருஷத்துக்கு தள்ளி போடுங்க அப்படின்னு இப்போ வந்து இதை சொல்றாங்க. ஆனால் இதை எப்படி புரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொன்னா, 71 தமிழ்நாட்டில் மக்கள் தொகை குடும்ப கட்டுப்பாடெல்லாம் அமல்படுத்தி தமிழ்நாடு, கேரளா, தென்னிந்தியாவில் குறைச்சிட்டோம், வட இந்தியாவில் குறைக்கல. இப்படி சமத்துவம் கெட்டு போயிடும் என்பதனால் மட்டும்தான் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டது என்று புரிந்து கொள்ளக்கூடாது. அது ஒரு ஃபேக்டர் தான். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இன்னொரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா, நம்ம நாடாளுமன்றத்தில் 2 அவை இருக்குது. மக்களவை, இன்னைக்கு மாநிலங்களவையில் தான் விவாதம் நடக்குது. மக்களவைன்றதுல தான் 1 man 1 vote தொகுதி தேர்ந்தெடுக்கிறோம். மாநிலங்களவை என்ற கருத்தாக்கம் நம்ம குருமூர்த்தி சொல்வது போல, RN ரவி சொல்வது போல, இல்லை RSS சொல்வது போல இந்த பாரத நாகரிகத்தில் கண்டுபிடிச்சதா? இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் மேலை நாடுகளிடமிருந்து ஜனநாயக கோட்பாடை மட்டுமல்ல, ஜனநாயகத்தை அமல்படுத்துவதற்கான நிறுவனங்களையும் அவங்கள்ட்ட இருந்து தான் நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். பெரும்பாலும் பிரிட்டிஷ். ஆமாம், இப்போ பிரிட்டனோ, அமெரிக்காவோ, வேற நாடுகளோ, ஜெர்மனியோ, அப்படி இந்த அறிக்கையில் அதெல்லாம் சொல்றாங்க. அந்த ஊர்ல மாநிலங்களவை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டா, இப்போ கலிபோர்னியா மிகப்பெரிய மாநிலம், கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் தொகை உள்ள சிறிய மாநிலம் கூட அங்க யூஎஸ்ல இருக்குது. ஆமா, இருக்குது. அப்போ அந்த மாநிலங்களுக்கு தலைக்கு 2 ஓட்டு தான். 2ன்னா 2. ஜெர்மனியில இந்த 6 என்னவோ, அது 2 4 6, ஆனா எல்லாருக்கும் சமம் என்பதுதான் மக்கள் தொகை கருத்தில் கிடையாது. அப்படி பார்த்தாக்கா யூபிக்கு 1 ஓட்டு, திரிபுராவுக்கு 1 ஓட்டு, கேரளாவுக்கு 1 ஓட்டு, கோவாக்கு 1 ஓட்டு, அப்படிதான் இருக்க முடியும். மாநிலங்களவை என்பது அப்படிதான் இருக்கணும். ஏன் மாநிலங்களவை அப்படி இருக்கணும் என்ற ஒரு கேள்வி இருக்கு. அது எப்படி பெரிய மாநிலம் சின்னதும் எப்படிங்க ஒன்னாக முடியும்? அது எப்படி? ஏனென்றால் அவை மாநிலங்கள், மனிதர்கள் அல்ல. மனிதனுக்கு தான் 1 man 1 vote. மாநிலங்கள்னா என்னப்பா பொருள் அப்படின்னா, நம்ம சுதந்திரம் அடையும் போது இந்த மாநிலங்கள்லாம் உருவாகல. மொழிவாரி மாநிலங்கள்ன்றது ஒரு போராட்டத்தில், ஒரு ப்ராசஸ்ல பிரிக்கப்படுது. இந்த மொழிவாரி மாநிலம் எல்லாம் செட்டில் ஆன பிறகுதான் 71 சென்சஸ் நடக்குது. இது அந்த பீரியட்ல நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். மொழிவாரி மாநிலம் என்பது என்ன? நாம் பல தேசிய இனங்கள் கொண்ட ஒரு நாடு, பல மதங்கள், பல தேசிய இனங்கள், பழங்குடி மக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாடு. வரலாற்று ஆசிரியர்களுடைய பார்வையில் சொன்னால் நம்ம ஒரு ஐரோப்பா. அதனால தான் வெள்ளைக்காரன் வந்து இது ஒரு நாடே ஆக முடியாது, உடஞ்சிருவாங்கன்னு சர்ச்சில் இருந்து எல்லாரும் சொன்னது என்னன்னா, இவ்வளவு மொழி, ஆயிரக்கணக்கான மொழி, 10 20 அப்படியெல்லாம் இல்லை, ஆயிரக்கணக்கான மொழிகள், இவ்வளவு மதம், பழக்க வழக்கம், தேசிய இனம், இது உடஞ்சு போயிடும்னாங்க. ஆனால் நாம் ஒரு அற்புதமாக ஏதோ ஒரு அற்புதம் போல இணைந்து இது வரைக்கும் இருக்கிறோம். அதுக்கு பொருள் வந்து நம்ம பாரத நாகரிகன்றதெல்லாம் அவங்க உருட்டு, அது அல்ல. அது நம்மளை ஒன்றா வச்சிருக்கிறது எதுன்னா இந்த கான்ஸ்டியூஷன். இந்த கான்ஸ்டியூஷன் தான் இந்த இந்தியன், உனக்கு ஒரு ஓட்டுப்பா, நீயும் யூபியில் இருக்கிறவனும் சமம் அப்படின்னு சொன்னதெல்லாம் தான் ஒரு நமக்குள்ள அந்த ஓர்மையை ஏற்படுத்தியது. இப்போ நமக்கு இணையானது ஐரோப்பா, பல நாடுகள் இருக்குது. ஐரோப்பிய ஒன்றிய யூரோ இருக்குது. அந்த யூரோவில் எல்லாருக்கும் எப்படி ஓட்டு கொடுத்துருக்குறாங்க? ஜெர்மனி மிகப்பெரிய நாடு, டென்மார்க் அதோட சின்னது, கிரீஸ் இன்னும் சின்னது. அப்போ அவங்களுக்கு எப்படி மக்கள் தொகை அடிப்படையில் ரெப்ரசன்டேஷன் இருக்குதா? இல்லை. ஜெர்மனிக்கு சீலிங் இருக்கு, இவங்களுக்கு கூடுதல் ஓட்டு சலுகை இருக்குது. இந்த மாதிரி தான் அந்த யூரோ பார்லிமெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணப்படுது. அப்போ மாநிலங்களவைன்றது இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணப்படணும். ஒரு சட்டம் 2 அவைகள்லையும் வந்து போகும்போது இந்த பேலன்ஸ் இருக்கும். ஏன்னா இது ஒரு மொழி, ஒரு பண்பாடு, பழக்க வழக்கம். நேற்று இந்த கர்நாடகாவிலேருந்து ஒரு ஆள் இருக்கிறாரு, மதவெறி பிஜேபி எம்பி, அந்த ஆள் தேஜஸ்வி சூர்யா, ரொம்ப ஆராசாவுக்கு எதிராக ரொம்ப உணர்ச்சிகரமா கத்துனாரு. மேலே ஹிமாலயம், கீழே வந்து இந்தியில ஊப்பர் ஹிமாலயாஸ், நீச்சே இந்து மகா சமுத்திரம். இது வந்து இந்துஸ்தான் ஏதோ ஒரு வடமொழியில ஒன்னு சொன்னாரு. சொல்லிட்டு அதனால சிவிலைசேஷனல் யூனிட்டி, நீங்க பிரிவினைவாதிகள் எதுக்கு கொளுத்துறாரு, 50-60 திமுக திரும்புன்னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்லாம் சாமி ஆடினாரு. நான் என்ன சொல்றேன், நீ எவனோ ஒரு ஸ்லோகம் எழுதுனதை வச்சு சொன்னா உடனே இது ஒன்னாயிடுமா? எங்க ஊர்லயும் எழுதி வச்சிருக்குது, வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம்.
எங்களுக்கு அதான் சொல்லியிருக்கு, நீ இந்த ஏரியாவுல வரக்கூடாது இல்லையா? சமஸ்கிருதத்தில் சொல்றது எங்களுக்கு யாருக்குமே சமஸ்கிருதம் யாருக்கு தெரியும்? இந்தியாவில் எத்தனை பேருக்கு தெரியும்? அதனால இந்த கதையெல்லாம் வேண்டாம். நாம் நம்ம 47 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடைந்தோம், மொழிவாரி மாநிலங்களை பிரித்தோம். அப்புறம் திஸ் இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இது ஃபெடரல், குவாசி ஃபெடரலாக இருந்தாலும் இது ஃபெடரல். அப்போ மாநிலங்களுக்கு சம உரிமை இருக்க வேண்டும். அப்போ தான் அவங்களுடைய மொழி, பண்பாடு, அந்த சமூக கட்டமைப்பு, அதனுடைய பிரச்சனைகள் இதெல்லாத்தையும் அவங்க அதை எதிர்கொள்ளவோ அதற்கேற்ற திட்டங்களை வகுக்கவோ முடியுன்றதுல தான் அந்த ஈக்குவாலிட்டி இருக்குது. அப்போ நமக்கு இன்னைக்கு இருக்கிற மாநிலங்களவை எப்படி இருக்குன்னா லோக்சபாவினுடைய காப்பி. அந்த கிட்டத்தட்ட அந்த விகிதத்தில் தான் இங்கேயும் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. அது டில்டட், சமத்துவம் இல்லை. இந்த சமத்துவம் இன்மையை கணக்கில் கொண்டு தான் 71 ஃப்ரீஸ். வெறும் மக்கள் தொகை அல்ல. இப்போ இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை பாதிக்கும் என்பது மக்கள் தொகை யூபியில் கூட தமிழ்நாட்டில் குறைச்சன்றதுனால மட்டும் ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை பாதிக்கிறது இல்லை. மாநிலங்களவையிலையும் ஈக்குவாலிட்டி இல்லை, லோக்சபாவிலையும் ஈக்குவாலிட்டி இல்லைன்னா அப்போ இது என்ன பொருள்? டிசாஸ்டர். அதனால தான் அது 71ல ஃப்ரீஸ் பண்ணுவது. 71ல ஃப்ரீஸ் பண்ணதுன்றது நிரந்தர தீர்வு அல்ல. இன்னைக்கு டிஎம்கேல ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அப்போ என்ன புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு சொன்னா, இது வரைக்கும் ஃபேரா இருக்குது, இப்போ மோடி அன்ஃபேர் ஆக்கிட்டாரு, இது ஃபேரா இருக்கணும். ஏற்கனவே அன்ஃபேரா இருக்குது. அன்ஃபேரா இருக்கிறத நம்ம கேட்காம விட்டுருக்கிறோம். 50-60களின் திமுக அதை கேட்டது, அன்ஃபேரா இருக்கிறத. அதை இப்போ நம்ம கேட்கணும். நான் சொல்றது கற்பனையா சொல்லலை, ராஜமன்னார் குழு அறிக்கையில் இருக்குது. மாநிலங்களவையில் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் என்பது ராஜமன்னார் குழு அறிக்கையினுடைய ஒரு பரிந்துரை, புஞ்சி கமிஷனுடைய அறிக்கையின் ஒரு பரிந்துரை. இந்த அசமத்துவம் எவ்வளவு விகாரமா வேற ஒரு இடத்துல இருக்குதுன்னு நான் சொல்றேன். இப்போ என்ன ஜிஎஸ்டி குழு ஒன்று இருக்கு இல்லையா, அதுல ஓட்டு எப்படி கொடுத்துருக்குறாங்க? இப்போ நம்ம 1 ரூபா கொடுக்குறோம், 29 பைசா திருப்பி வருதுன்னு பேசிட்டு இருக்கிறோம். பீகாருக்கு 1 ரூபா கொடுத்தா 3 ரூபா வருது, யூபிக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்றோம். அங்க ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஓட்டு, கோவாக்கு ஒரு ஓட்டு, திரிபுராவுக்கு ஒரு ஓட்டு, யூபிக்கு ஒரு ஓட்டு, நமக்கும் ஒரு ஓட்டு. இப்போ அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய தென் மாநிலங்கள், அது கர்நாடகாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு ஓட்டு தான். 1 ரூபா வாங்கிட்டு 1 ரூபா கொடுத்துட்டு 3 ரூபா வாங்குறவங்களுக்கும் ஒரு ஓட்டு தான். இப்போ ஜிஎஸ்டின்றது பொருளாதாரம் தொடர்பானது. அப்போ அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்றவங்களுக்கு அதிகமான செல்வாக்கு அதுல இருக்கணும். ஆனா அந்த செல்வாக்கு மறுக்கப்படுகிறது. புரியுது இல்லையா? இது கேட்ட அந்த இடத்துல சமத்துவம் பேச இல்ல, சமத்துவம் அப்படின்னு அங்க பேசுறாங்க. இப்போ எங்க கொண்டு வராங்க? அந்த பணத்தை வாங்கிட்டு எப்படி பிரிச்சு கொடுப்போம்னா 2011 சென்சஸ் அடிப்படையில் நாங்க பிரிச்சு கொடுப்போம். 2011 சென்சஸ் என்ன சொல்றது? அவங்க மக்கள் தொகை அதிகம்பா, அதனால அப்படி கொடுக்குறோம். இப்போ ஏற்கனவே 71 அடிப்படையில் இருக்கிற வாக்கையும் காலி பண்ணி அதையும் 2011 அடிப்படையில் நான் பிரிக்க போறேன் அப்படின்னு சொன்னா மிச்சம் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். இப்போ சமத்துவத்துக்காக ஓரளவு ஒப்பீட்டளவிலான ஒரு சமத்துவத்துக்காக மிச்சம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சேஃப்டி வால்வ் எதுனாக்க 71ல ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிற இது இல்லை அப்படின்னா நமக்கு எந்த 5 காசுக்கு மதிப்பு இல்லை. அதனால ஃபேர் டீலிமிட்டேஷன் என்று கேட்கக்கூடியவர்கள் அல்லது வெறும் ஏதோ நம்ம குடும்ப கட்டுப்பாடு பிரச்சனை தான் இது என்று புரிந்து கொள்ளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் உள்பட இந்த ஹிஸ்டரியை புரிஞ்சுக்கணும். இந்த ஹிஸ்டரியெல்லாம் நான் கண்டுபிடிக்கல, போய் ராஜமன்னார் குழு அறிக்கை படிங்க. இப்போ தமிழ்நாடு அரசு போட்டிருக்கிற இந்த குழு இருக்குல்ல, அவங்க அறிக்கை வெளியே வந்திருக்குது, அதை எடுத்து படிங்க. அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் முதல்வர் கட்டுரை எழுதியிருக்கிறார், குரியன் தாமஸ். ஆமா. அதனால இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை அப்படின்றத பத்தி பெரும்பகுதி கவலைப்பட வேண்டியவர்கள் மக்கள். இப்போ திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் இப்போ தேர்தல் நடக்குது, எடப்பாடி இது ஒரு பிரச்சனையே இல்லைன்றாரு. திமுக பிரச்சாரம் பண்ணும்போது அரசின் சாதனைகளை இந்த பக்கம் சொல்றாங்க, இந்த பக்கம் முதல்வர் இதை தீ வச்சு கொளுத்துறாரு. இந்த அரசின் சாதனைகளுக்கும் இந்த தீ வைத்து கொளுத்த நடவடிக்கைக்கும் போராட்டத்துக்கும் இடையிலான உறவு என்ன? இது ஏன் தீ வைத்து கொளுத்துறாருன்னா, இதை கொளுத்தலைன்னா இது எதையும் செய்ய முடியாது. இதையெல்லாம் செய்ய முடிந்ததற்கு காரணம் ஓரளவு இதுல இருக்கிற வாய்ப்பு, அதுவே ஊனமாக்கப்பட்ட வாய்ப்பு. அப்ப அதையும் பறிக்க போகிறார்கள் அப்படின்னு சொன்னாக்கா நீங்க காலை உணவு திட்டம் முதல் எதையும் நீங்க அமல்படுத்த இயலாது, முடியாது. இப்போ மும்மொழி கொள்கையை அமல்படுத்த திணிக்க முடியும் என்றால் இது சென்ட்ரலிஸ்ட் தான், கன்கரண்ட் இல்லை அப்படின்னு மாத்திட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒன்றும் வாக்கு வலிமை இல்லை. இப்போ இன்னைக்கு தேதிக்கு இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டை 2/3 மெஜாரிட்டியில நிறைவேற்ற முடியாமல் செய்வதற்கு ஏதோ ஒரு சமாளிக்கிற மாதிரி ஒரு வலிமை இருக்குது. இப்போ இந்த மாற்றி அமைச்சிட்டாக்க அந்த வலிமை எல்லாம் எதுவும் இருக்காது.
கம்ப்ளீட்டாக இல்லாமல் போய்விடும். ரொம்ப ஈஸியாக இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷனை திருத்திக்கிட்டே போகலாம். இப்போ என்ன பொருள் அப்படின்னாக்கா, முஸ்லீம் ஓட்டு போல ஓட்டு எனக்கு வேணான்றது மட்டுமல்ல இதற்கு பொருள். இப்போ இது வரைக்கும் வந்து ஏன்பா தமிழ்நாடு மட்டும் ஏன் திருந்த மாட்டேன்றீங்க, அயோத்தியாவில் மாதிரி திருப்பரங்குன்றத்தில் இடிப்போம் அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேன்றானுங்க. என்னென்னவோ சொல்லி பார்க்குறாங்க, வேலை எடுத்துகிட்டு வராங்க, அதை எடுத்துகிட்டு வராங்க, அப்போ இவனை என்ன தான் செய்கிறது? இந்த நாயை திருத்த முடியாது, இந்துத்துவத்துக்கெல்லாம் இவங்களை வந்து கொண்டு வர முடியாது. அப்போ ஒரே ஒரு வழி என்னென்னா, இவங்க உரிமையை பறித்துட்டு இவங்களை நேர ஆதிக்கத்துக்கு உட்படுத்துவது தான். அப்படின்றது தான் இதனுடைய பொருள். இப்போ கொண்டு வந்திருக்கிறதுனுடைய பொருள். இப்போ தமிழ்நாட்டையோ தென் இந்தியாவையோ அநேகமாக இவங்களுடைய நேரடி செல்வாக்கின் கீழே கொண்டு வர முடியாது என்பதால் இந்துத்துவத்தினுடைய காலனி ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வருவது. இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, கொல்லை பக்கம் வழியாக வந்திருக்கிற இந்து ராஷ்டிரம். இது வாசல் வழியாக தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியல. அது யார் யாரோட கூட்டு சேர்ந்து பார்த்தோம், ஒன்றும் முடியல. அதனால கொல்லை பக்கமாக உள்ளே வந்துடுவோம் அப்படின்று வந்திருக்கக்கூடிய இந்து ராஷ்டிரம் தான் இது என்பதை வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது தனியாக ஒரு டீலிமிட்டேஷன் பிரச்சனை இல்லை. அல்லது இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் இது பெரியார் மண், இங்கே வரவிட மாட்டோம், அந்த மேட்ருக்கே வரலையே. அவன் வாசகதவை நீங்கள் பூட்டி வச்சிருக்கிறீங்க, அது தெரியுது. பின்பக்கமாக வந்து எப்படி உள்ளே வர்றது என்பதற்கு வழி தேடி கண்டுபிடித்து உள்ளே வந்திருக்கிறார்கள். அதை தமிழ்நாடு முன்னின்று தடுத்திருக்கிறது. திரும்ப அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன், தமிழ்நாடு முதல்வருடைய இந்த போராட்டம் அப்படின்றது ரொம்ப சிக்னிஃபிகண்டானது. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கிற கட்டுரையை தமிழாக்கம் செய்து அநேகமாக முரசொலி பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தமிழில் விரிவாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும். மிச்சம் இருக்கிற நாளில் நடைபெறுகின்ற தேர்தல் பிரச்சாரம் சும்மா விஜய் வெங்காயம் இதை போய் பேசிட்டு இருக்காம, எது சென்ட்ரல் இஷ்யூ, இன்னைக்கு 4 மணிக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு இன்னமும் தெரியாது. தோற்கடிக்கப்படும் என்று நம்புகிறேன். ஒருவேளை தோற்கடிக்கப்படாமல் அவர்கள் வெற்றி பெற்று விட்டால் விலைக்கு வாங்கி இல்லை வெளிநடப்பு செய்ய வச்சு 1000 உத்திகள் அதுக்கு அவங்க வச்சிருக்கிறாங்க. அப்படி செஞ்சுட்டாக்கா நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய அடி பின்னோக்கி போயிட்டோம், நாம் செல்லா காசாகி விட்டோம், நமக்கு இந்தியாவில் இந்த ஓட்டுனால 5 காசுக்கு மதிப்பு இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு புதுசாக ஒரு விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கிற மாதிரி கண்டிஷனுக்கு போயிட்டோம்னு பொருள். அப்போது ஒருவேளை 4 மணிக்கு பிஜேபியினுடைய இந்த முயற்சி முறியடிக்கப்பட்டாலும் கூட இந்த இஷ்யூவை பற்றி நம்ம வந்து புரிய வைப்பதும், மாநிலங்களவையில் எங்களுக்கு ஈக்குவலான ரெப்ரசன்டேஷன் வேணும், ஜிஎஸ்டியில் எங்கள் கான்ட்ரிபியூஷனுக்கு ஏற்ற ரெப்ரசன்டேஷன் வேணும், இந்த ஃப்ரீஸ் பண்ணுவது என்பது ஃபெர்டிலிட்டி ரேட் ஈக்குவலண்ட்டாக வரக்கூடிய வரைக்கும் இதை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும் என்பதை நம் உரிமையை நிலைநாட்டும் விதத்தில் பேசுவது மட்டும் போதாது. வட இந்திய மக்களுக்கும் எண்ணிக்கையில் கூட இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் இதை புரிய வைக்கணும். ஏன்பா நாங்கள் 1 ரூபா கொடுத்துட்டு 29 காசு வாங்கிட்டோன்னு வைத்தறிச்சப்படலை, ஒரு 10 காசு சேர்த்து கொடுங்க, 40 கொடுக்கக்கூடாதான்னு கேட்குறோம். 60 ஏன் யூபிக்கு கொடுக்குற, 60 ஏன் பீகாருக்கு கொடுக்குறேன்னு கேட்கல. இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறமே ஒன்றும் விளங்கலையே, இப்படி கொடுத்தும் ஒன்றும் நடக்கலையேன்னா பிடிஆர் கேட்குறாரு. நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணீங்க? அந்த காசெல்லாம் வாங்கிட்டு உங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். கோயிலை கட்டுறேன் அதை கட்டுறேன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அங்கேருந்து மூட்டையை கட்டிட்டு தமிழ்நாட்டுக்கு வேலை பார்க்க வர்றீங்க. இதை வட இந்திய மக்களுக்கும் உணர்த்தணும். நம்ம ஒரு சென்ஸ் ஆஃப் ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவ உணர்வின் அடிப்படையில் தான் அவர்களும் ஏழைகள், அவர்களும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்த மக்கள், அவங்க மேலே வரணும் என்ற உணர்வோடு தான் தமிழ்நாடு இந்த விஷயத்தை பார்க்கிறது என்பதையும் வட இந்திய மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இந்த முழுமையான சித்திரத்தை இந்த தேர்தல் பிரச்சாரத்திலேயே கொண்டு செல்ல வேண்டும். தேர்தல் பிரச்சாரம் வேற, இது வேற என்று கருதக்கூடாது. தேர்தல் பிரச்சாரத்துக்கே வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது, தெற்கு எப்படி ஒடுக்கப்பட்டது என்பதையெல்லாம் முன்வைத்து தான் திராவிட இயக்கம் வந்து அரசியல் படுத்தி இருக்கிறது. அந்த ஒரு விஷயம்தான் இன்னும் பெருங்காயம் வைத்த பாண்டமாக தமிழ்நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. இனியும் பெருங்காயம் வைத்த பாண்டமாக இல்லாமல் பழைய காரத்தோடு தமிழ்நாடு எழ வேண்டும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.